ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கொட்டி தீர்த்த கனமழை, தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை, புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் கடற்கரை சாலை வெறிச்சோடியது. வங்கிகளில் உரிமை கோரப்படாத வைப்பு தொகையை சட்ட வாரிசுகளுக்கு வழங்கும் முகாம், காரைக்காலில் உள்ள பல்வேறு வங்கிகள் பங்கேற்பு. திருவள்ளுவர் நகர் துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் ராஜகோபுரத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே தொடர்ந்து மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டதுடன் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகினர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுப்பெறக்கூடும் எனவும் இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே இடியுடன் கூடிய கனமழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். புதுச்சேரியை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி வரை 55.3 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியின் தாழ்வான பகுதிகளான கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், சூரியகாந்தி நகர், பாவானார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் பெய்த கனமழைக்கே சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுவதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இதுபோல் மழைக்காலங்களில் மழைநீர் வடியாமல் தேங்குவதால் அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியை சார்ந்த மக்கள் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி கடல் பெரும் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடற்கரை சாலைக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 28ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ளதால் புதுச்சேரி கடற்கரையில் கடல் சீற்றமாக காணப்பட்டது. எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் கூட்டம் அதிகம் காணப்படும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் கடற்கரை சாலைக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடல் மழை மேகம் சூழ சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வங்கிகளில் உரிமை கோரப்படாத வைப்பு தொகைகளை சட்ட வாரிசுகளுக்கு வழங்கும் முகாம் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள பல்வேறு வங்கிகளில் நீண்ட காலமாக உரிமை கோரப்படாத வங்கி வைப்பு தொகைகள், காப்பீட்டுத் தொகைகள், பங்கு தொகைகளை உரிமையாளர்கள் அல்லது சட்ட வாரிசுகளுக்கு ஒப்படைக்கும் முகாம் மத்திய அரசின் நிதி சேவைகள் துறை மற்றும் இந்தியன் வங்கி சார்பில் காரைக்கால் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு முகாமை தொடக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நீண்ட காலமாக உரிமை கோரப்படாத நிதியை சட்ட வாரிசுகளுக்கு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்த முகாமில் பல்வேறு வங்கிகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த முகாம் மூலம் நீண்ட காலமாக உரிமை கோரப்படாத வங்கிக் கணக்குகள், நிலுவையில் உள்ள வைப்புத் தொகைகள், காப்பீட்டுத் தொகைகள் உள்ளிட்ட பிற நிதி சொத்துக்களை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பாரதி வீதியில் உள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் 3 நிலை ராஜகோபுரத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் அப்பகுதியை சேர்ந்த திரளானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பாரதி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று பல வருடங்கள் ஆனதால் திருப்பணிகள் தொடங்க திட்டமிடப்பட்டது.
அந்த வகையில் ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் 3 நிலை ராஜகோபுரம் நிறுவுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் திருப்பணிகள் தொடங்க உள்ளதால் 3 நிலை ராஜகோபுரம் கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த ராஜகோபுரத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் திருப்பணிகள் தொடங்க உள்ளதால் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த அடிக்கல் நாட்டு விழாவின் போது ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் நிர்வாக அதிகாரி ஞானவேல் தலைமையில் ஆலய அர்ச்சகர் ஐயனார் என்கிற வீரகுமார் ஆகியோருடன் திருக்கோவில் நிர்வாகிகள், ஊழியர்கள் மற்றும் பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் சார்பில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் 6 செல்வனின் ஒருக்கல் இருக்கணிகள் இரட்டுற மொழிதல் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் திரைப்பட இயக்குனர் ப்ரூனோ கலந்து கொண்டு நூலை வெளியிட புதுச்சேரி படைப்பாளர் இயக்க உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்டனர். புதுவை கிருஷ்ணா நூல் கருத்துரை வழங்க படைப்பாளர்கள் கிருட்டினகுமார், சங்கர், புதுவை பிரபா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக நூலாசிரியர் 6 செல்வன் ஏற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை முழுவதும் படைப்பாளர்கள் சரவணன், பரிமலா தேவி, திவ்யா உள்ளிட்டோர் இணைந்து நெறிப்படுத்தி சிறப்பாக நடத்தினர். கார்த்திகை மாதத்தின் முதல் சுபமுகூர்த்த தினம் என்பதால் புதுச்சேரியில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டிற்கு புதுவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தமிழக பகுதிகளில் இருந்தும் பூக்கள் விற்பனைக்கு வருகின்றன. தற்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக பூக்கள் வரத்து குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதத்தின் முதல் வளர்ப்பிறை முகூர்த்த நாள் என்பதால் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. அதன்படி 1 கிலோ மல்லிகைப்பூ 1500 ரூபாய்க்கு விற்ற நிலையில் மல்லிகைப்பூ 3000ற்கு விற்பனையானது. அதேபோல் அரும்பு கிலோ 2000ற்கு விற்பனை செய்யப்பட்டது. மேலும் சாமந்தி 160 ரூபாய்க்கும், கேந்தி 60 ரூபாய்க்கும், சாக்லேட் ரோஜா 200 ரூபாய்க்கும், அரளிப்பூ 250 ரூபாய்க்கும் விற்பனையானது. காரைக்காலில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டு பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெற்று உடனடி நடவடிக்கை மேற்கொண்டார். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் மன்றம் என்ற பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய தீர்வு அளிக்கும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த வார சனிக்கிழமை மக்கள் மன்ற நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர்கள் மர்த்தினி, செந்தில்குமார், லெனின் பாரதி, உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் திருநள்ளாறு பகுதியில் உள்ள பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களில் பெரும்பாலானோர் பண மோசடி, குடும்ப பிரச்சினை, போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்று நடவடிக்கை, திருநள்ளாறில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கவும், கஞ்சா, புகையிலை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் கண்காணிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இந்த வார சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 37 பெண்கள் உள்ளிட்ட 236 பேர் கலந்து கொண்டனர். 51 புகார்களை தெரிவித்தனர். இதில் 29 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளை தாக்கும் நிமோனியா காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் மூலம் காரைக்கால் நலவழித்துறை சார்பில் சமூகத்தில் நிமோனியா காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை நிமோனியா காய்ச்சல் மூலம் ஏற்படும் இறப்பை தடுக்கவும் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இப்பேரணி காரைக்கால் மூவீச உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களை கொண்டு நடத்தப்பட்டது. இப்பேரணியை புதுச்சேரி மாநில நிமோனியா நோய்க்கான ஒருங்கிணைப்பு திட்ட அதிகாரி மருத்துவர் சுப்பிரமணியன் தலைமையில் காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நலவழித்துறை திட்ட அதிகாரி மருத்துவர் தேனாம்பிகை உள்ளிட்ட அரசு மருத்துவர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள் பலர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,535 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1690 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள்.
புதுச்சேரியில் கொட்டி தீர்த்த கனமழை, தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை, புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் கடற்கரை சாலை வெறிச்சோடியது. வங்கிகளில் உரிமை கோரப்படாத வைப்பு தொகையை சட்ட வாரிசுகளுக்கு வழங்கும் முகாம், காரைக்காலில் உள்ள பல்வேறு வங்கிகள் பங்கேற்பு. திருவள்ளுவர் நகர் துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் ராஜகோபுரத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்பு. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவியின் 24ஆம் ஆண்டு இனிய தொடக்கம். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாய் இருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் டிவி, இது நம்ம ஊரு சேனல்.